அந்த காலத்துல இருந்தவங்க தான் தெரியும். இன்னைக்கு இருக்கிற அந்த 2K கிட்ஸ்க்குலாம் அந்த படம் வந்தான்னு கிடையாது, பாதி பேர் மேல் தெரியாது கேப்டன் பிரபாகரன். நிறைய பேருக்கு தெரியும். ஏன் கேப்டன் விஜயகாந்தை நம்ம செல்லமா அழைக்கிறோம்னா, அந்த படத்துக்கு பிறகுதான் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் என்ற பெருமையே அவருக்கு வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே செந்தூர பூவை படத்திலே ஒரு கேப்டன் சவுந்தரபாண்டி நடிச்சிருக்காரு. பட் என்னன்னா அது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் மூவின்றதுனால நம்ம அன்னைக்கு பெருசா பேசப்படல. ஆனா 100வது படம் கேப்டன் பிரபாகரன் வந்த பிறகுதான் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு அழைக்க முக்கியமா காரணமா அமைந்த திரைப்படம் அந்த திரைப்படம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஒரு நடிகருடைய 100வது திரைப்படம் அந்த அளவுக்கு யாருக்குமே ஓடினதா சரித்திரமே இல்லை. ஏன்னா அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஓடி இருக்கு. இந்த திரைப்படம் வந்து அவ்வளோ பெரிய சக்சஸை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1 இயருக்கு கிட்ட இந்த திரைப்படம் வந்து சென்னையிலேயே ஓடிச்சு. அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு வந்து மாபெரும் சக்சஸ். பல நடிகர்கள் 100வது படம் வந்து இங்க எதிர்பார்த்த விதத்துல வெற்றி பெறல. உங்களுக்கு தெரியும், ஒரு கமலஹாசன் அவர்களுடைய ராஜா பார்வையா இருக்கட்டும்,